வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீனோ. HTML இது HTML டுட்டோரியல். நான் உங்களுக்கு HTML பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே HTMLனால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த வழியும் நான் ஒரு கொஞ்சம் தகவல் சொல்ல போகிறேன். HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், இதை தான் நம்ம HTMLனு சொல்கிறோம். CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு, இதையும் ரெண்டும் சேர்ந்து தான் HTMLக்கான ஒரு HTML பேஜை உருவாக்க முடியும். இதை HTML-வை 1980 டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் தான் இதுக்கான அடித்தளமிட்டவர். அதுக்கப்புறம் 1993 மார்க் ஆண்டர்சன் என்பவர் இதை வெப்சைட்டில் வெப் ப்ரௌசரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத மொசைக் வெப் ப்ரௌசர் மூலிமா நிரூபித்தார். அப்புறம் வேர்ல்டு வைடு கன்சார்டியம் W3C, இது தான் இப்போதைக்கு HTMLலாம் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இதோட டைரக்டர் டிம் பெர்னர்ஸ்-லீ, இவர் தான் இப்போதைக்கு டைரக்டராக இருக்கார். அதாவது இதை உருவாக்குனவர் இவர் தான். சரி, ஓகே. இப்போ நம்ம HTML பற்றி ரொம்ப சொல்லி மக்க போட விரும்பலை. இப்போ நம்ம HTML பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இது நார்மல் ஒரு வெப்சைடு, அதாவது ஹாலிவுட் பற்றி நியூஸ் பற்றி போட்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு வெப்சைடுக்கான ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, வியூ பேஜ் சோர்ஸ். பாருங்கள், இந்த கோடிங் எழுதுனா இந்த மாதிரி வெப்சைட் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CSS, அதாவது ஸ்டைல் ஷீட்டுக்காக தேவைப்படுறது. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் HTML, இதெல்லாம் HTML கோடிங். ஓகேவா? இந்த வெப்சைட்டுக்கு இது மாதிரி கோடிங் எழுதுனா வந்துடும். இது தான் நார்மலாக ஒரு பேசிக் ஒரு வெப்சைடு டெவலப்பிங்கில் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ HTML நம்ம எழுதுறதுக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம். நார்மலாக நீங்கள் HTML, அதாவது நோட்பேட்லேயே எழுதி .htmlனு சேவ் பண்ணியும் பார்க்கலாம். ஆனால் இது பாருங்கள், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வெத்தது, அதனால் இது வேணாம். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. Notepad++ பார்த்துக்கோங்க. கூகுளில் போய்ட்டு Notepad++ன்னு டைப் பண்ணிங்கன்னா முதல் லிங்க்லேயே டவுன்லோட் வரும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் டவுன்லோட் பண்ணல. பாருங்கள், இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அடுத்தது நம்ம இப்போது கிளாஸுக்கு போகலாம். பாருங்கள், தான் Notepad++. இது நார்மலாக ஒரு HTML ஒரு சின்டாக்ஸ், HTMLக்கான சின்டாக்ஸ் இது தான். HTML பாருங்கள், இங்கே HTML, இதை ஸ்லாஷ் போட்டு HTML முடிக்கிறோம். டேக் உள்ளார நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் HTMLனு சொல்லலாம். சிம்பிளாக ஹெட்டு முடியும் போது ஸ்லாஷ் போட் பண்ணோம், பாடி முடியும் போது ஸ்லாஷ் போட் பண்ணோம். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். HTML டைட்டில் ஸ்லாஷ் டைட்டில் இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா டைட்டில், இது வெப்சைட்டுக்கான டைட்டில். பாருங்கள், நீங்கள் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும்போது தெரியும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்சைட். இங்கே இதான் ஹெட்டு, டைட்டில் எழுதிக்கோங்க. பாருங்கள், சேவ் ஃபைல் போய்ட்டு சேவ் கொடுங்க. பாத் செலக்ட் பண்ணிட்டு டாட் சேவ் பண்ணும்போது .htmlனு சேவ் பண்ணுங்க. இல்லைனா கீழே போய்ட்டு HTMLனு இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் பாருங்கள், இங்கே இருக்கா? இதையும் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். பாருங்கள், இது இப்போ அந்த கோடிங்கில் காஞ்சிருச்சு. HTML இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. பாடி இங்கே ஹெட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. பாடி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. இதுதான் ஒரு சின்டாக்ஸ். இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன்னில் போய்ட்டு க்ரோம் கொடுங்க. க்ரோம்னு இல்லை, நீங்கள் ரன்னில் போய்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி நிறைய இருக்குது. க்ரோம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா கோடிங்கெலாம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ரன் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், ரன் கொடுத்த தண்ணே வந்துடுச்சு. லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். முன்னால் போன வெப்சைடு இதெல்லாம் பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம இப்போ பார்க்க நம்ம எழுதுனது டைட்டில். இங்கே எதுவுமே டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா நம்ம எதுவும் எழுதலை. இப்போ அதுவும் பார்த்துடலாம். பாடியில் போய்ட்டு நம்ம எதுவும் வேணாலும் எழுதலாம்.
டெவலப்பிங் இது வேணாலும் எழுதுங்க. எழுதிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன்னில் போயிட்டு கொடுங்க, லான்ச் க்ரோம் கொடுங்க, இல்லை இதே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்கள் எழுதுறதெல்லாம் வந்துடுச்சு. அவ்வளோதான் தான் பேசிக் HTML. தென் HTMLக்கான இன்ட்ரடக்ஷன் பேஜு. அடுத்த கிளாஸ்லேருந்து HTML யூஸ் பண்ணி எப்படி ஃபாண்ட்டு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.